Hi friends, இன்னைக்கான வீடியோல நான் காமிக்க போறது உங்களோட டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளான ட்ரிக்ஸ் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான லைஃப் ஹேக். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கிட்ட பிறகு கண்டிப்பா சொல்றேன் நீங்க அதை டெய்லியுமே யூஸ் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படினா செடியெல்லாம் வந்து கவர் பண்றதுக்கு ப்ரூனிங் கட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பிவிசி பைப் ஒரு 5 அடி நீளத்தை எடுத்துருக்கேன். இப்போ இந்த கட்டரோட ஹேண்டில் அந்த பிவிசி பைப்புக்குள்ளார எந்த அளவுக்கு உள்ளார போகுதோ அந்த அளவுக்கு தள்ளிட்டு அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த அந்த பிவிசி பைப்போட எண்டு கிட்ட வச்சுட்டு அந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வளைவு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கட்டரை திரும்பவும் அதே இடத்துல வச்சுட்டு ஒரு 3 இன்ச் நீளத்துக்கு ஆணி ஒன்று எடுத்துருக்கேன். அந்த ஆணியை நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிறேன். ஆணி பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்புக்கு அந்த பக்கம் பாதி இருக்கணும், இந்த பக்கம் பாதி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கட்டர் இப்போ இந்த பிவிசி பைப் கூட நல்லா லாக் ஆகிடும். நம்ம ஆணி போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வந்து ட்ரில் பண்ணி ஓட்டப்பட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 6 அடி நீளத்துக்கு நைலான் கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயத்தோட ஒரு எண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு மாதிரி வச்சுட்டு அந்த சுருக்கு திரும்ப வந்து உருவிட்டு போகாத மாதிரி வந்துட்டு கட்டிக்கிறேன். இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த கட்டில் வந்து எப்படி மாட்டுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இந்த கயத்தோட இன்னொரு எண்டை நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக உள்ளே விட்டு அந்த பைப்போட இன்னொரு எண்டில் வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1 இன்ச் பிவிசி பைப் ஒரு அடி நீளத்துக்கும் அதுக்கான எண்டு கேப்பும் வந்து எடுத்துருக்கேன். அந்த எண்டு கேப்புக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ இந்த பைப் வழியாக வெளியில் எடுத்த இந்த கயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச் பிவிசி பைப் அப்போ அந்த எண்டு கேப் இருக்கு இல்லையா, அது 2 வழியாக வந்துட்டு மாட்டி வந்து எடுத்துக்கிறேன். இந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பைப் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளார இந்த மாதிரி ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கணும். பேலன்ஸ் நம்மளுக்கு நீளமாக இருக்கக்கூடிய கயிறு வந்துட்டு தேவையில்லை. அந்த எண்டு கேப் வரையும் எவ்வளோ கயிறு வந்துட்டு தேவையோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முடிச்சை போட்டுட்டு பேலன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பைப்பு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும். நம்ம ஒரு 5 அடி பைப்பு ஒரு 5 அடி அப்படின்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு கூட நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம இந்த கட்டரை வந்துட்டு ஒரு ஆணி போட்டு லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆணியை மட்டும் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த கட்டரை வந்துட்டு நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துக்கலாம், தேவைன்னா வந்துட்டு மாட்டிக்கலாம். நம்மளோட அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா கிரைண்டிங் மிஷினோட கீழே இருக்கக்கூடிய அந்த பின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, இன்னொரு பின்னுமே வந்துட்டு ஷேக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேக் ஆகிட்டு இருக்க பின்னையுமே வந்துட்டு தட்டி கழட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பைக்கோட செயினை வந்து எடுத்திருக்கேன். அந்த செயினில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் பின் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. அந்த பின்னை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கின ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சுட்டு கழட்டிக்கிறேன். இந்த பின்னை தான் நம்ம சூஸ் பண்ணணுமா, இதுக்கு வேலை வேறு ஏதாச்சும் இரும்பு கம்பி எடுத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு கம்பி நம்மளுக்கு ஈஸியாக வந்து வளைஞ்சு போயிடும். ஆனால் இந்த பின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹார்டன் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஈஸியாக வளையாது, அதே நேரத்தில் உடையாமலும் இருக்கும். அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பின்னையும் எடுத்து நம்ம கழட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிட்டு நம்ம வெல்டு பண்ணிடலாம். இவ்வளோ லெங்க் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் பாதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு தர்றேன். இப்போ நம்மளுக்கு பக்காவான ஒரு கிரைண்டிங் மிஷின் கீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நான் ரொம்ப நாளாக இந்த கீ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு வெல்டிங் ராடோ 2 கேபிள் டையும் எடுத்து வச்சிருக்கேன். இது பண்ண போகிற வேலையை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த 2 கேபிள் டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்டிங் ராடோட எண்டில் வந்துட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஒரு சைடில் இருக்குன்னா இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். நமக்கு இவ்வளோ நீளம் வந்துட்டு தேவை கிடையாது, அதனால் ஒரு 1 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேலன்ஸை நம்ம கட் பண்ணிட்டு தரலாம். இப்போ இந்த வெல்டிங் ராடோட இன்னொரு எண்டை நான் ட்ரில்லிங் மிஷினோட சக்கில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பெயிண்ட் மிக்சர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பெயிண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைமர் பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போய்ட்டு வந்து உறைஞ்சு போயிருக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணவே முடியாது, ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக மிக்ஸ் ஆகியும் தொலையாது. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பழைய ட்ரிக் தான், ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா உள்ள நம்மளுக்கு 2 பேரிங் இருக்கும். அதில் இந்த பேரிங்கை கழட்டுறதா ரொம்பவே வந்து கஷ்டம். சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிருக்கும், அதே போல் பேக் சைடுமே வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். எந்த வழியிலுமே கழட்டுறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டணும் அப்படின்னாலும் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இதை கழட்டுறதுக்கு மெக்கானிக்கெல்லாம் ஸ்பெஷல் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 10 ரூபா செலவில் எப்படி கழட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் மெழுகுவர்த்தி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெழுகுவர்த்தி துண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங்கில் இன்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ளர வச்சுட்டு அந்த இன்னருக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு போல்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சுத்தியில் வச்சுட்டு நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம மெழுகுவர்த்தி வந்துட்டு உள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மெழுகுவர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்க்கு கீழ்ப்பக்கத்தில் போயிட்டு அந்த பேரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்மளுக்கு தூக்கிட்டு வரும். பேரிங் நம்மளுக்கு எவ்வளோ டைட்டாக லாக் ஆகிருந்தாலுமே சரி இந்த ட்ரிக் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் தெரியாமல் நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டியோ இல்லைனா செவத்தை ஓட்டினா மாதிரியே பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் பைப் வந்துட்டு கட் ஆகிடும். அதுக்கு நம்ம கப்ளிங் வந்துட்டு போட முடியாது. அப்படி போடணும் அப்படின்னா அந்த இடத்துல சுற்றிலும் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிற பாருங்க. இப்போ நமக்கு உடஞ்சிருக்கிறது 1.5 இன்ச் பிவிசி பைப். அதே 1.5 இன்ச் பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 பிட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பைப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த கண்டிஷனுக்கு வர அளவுக்கு. இப்போ இன்னொரு பைப் வச்சுருவோம் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப்ளிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பைப் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஹீட் ஆகிருக்கக்கூடிய இந்த பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கப்ளிங் மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பைப்புக்குள்ளே வந்து சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1.5 பிவிசி பைப்பு 1.5 பிவிசி பைப்புக்குள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு சுருங்கிடும். அதை நான் ஆறுனத்துக்கு பிறகு கழட்டி காமிக்கிற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் நம்மளுக்கு 1.5 சைஸுக்கு இருக்குது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருங்கிருக்கு. இப்போ சுருங்கி இருக்க இடம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு சால்வெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு செவத்தோட்ட கட்டானுச்சு இல்லையா, அந்த பைப்பில் நம்ம உள்ளே தள்ளணும் அப்படின்னா நமக்கு டைட்டாக வந்து உள்ளே லாக் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு கப்ளிங் போகிறதோ இல்லைனா எல்போ போட்டு திருப்பிக்கிறதோ அது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த இந்த மாதிரி உட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டைம் ஸ்க்ரூ வந்து லாக் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகாது, கழட்டணும் அப்படின்னாலும் கழண்டு நம்மளுக்கு மேலே வராது. இன்னொரு ஸ்க்ரூ எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவோட சைடில் நம்ம இந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவில் போயிட்டு லாக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை ஈஸியாக நம்ம கழட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இந்த இடத்துல பெரிய ஸ்க்ரூ போட்டால் தான் அடுத்த நம்மளால் டைட் பண்ண முடியும். இல்லை நம்ம அதே ஸ்க்ரூவை தான் போடணும் அப்படின்னா நான் பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேக்கிங் சோடாவை அந்த ஹோல்ஸ் உள்ளார ஃபுல்லாக வந்து உள்ள தள்ளிடுறேன். இப்போ ஃப்ளக்ஸ் வீக் எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே ஊற்றணும் அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஒரு 30 செகண்ட் கழிச்சு நம்ம அதே ஸ்க்ரூ வந்துட்டு இந்த இடத்துல ஏற்றிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரில்லிங் மிஷினை ஸ்ட்ரைட்டாக வச்சு ட்ரில் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதை பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு கழுவி ஊற்றுனீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு பழைய ஸ்ப்ளிட் லெவல் ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இந்த 3 லெவலையுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கழட்டி எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளுவை வச்சு ட்ரில்லிங் மிஷினோட 3 பக்கத்தில் நான் ஒட்ட போகிறேன். எங்கெங்கே ஒட்டியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஹரிசாண்டலாக நம்ம வந்து ட்ரில் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த லெவலு அடுத்ததாக இந்த லெவல் இது ரெண்டுமே ஒரு சென்டராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரில் பண்ணிடலாம். அதுவே நம்ம வெர்டிகலாக பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெவலு அடுத்த மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் இதை ரெண்டையும் நம்ம சென்டராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணிடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டோரில் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கரை படிஞ்சு போயிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஏரியல் பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இல்லைனா சர்ஃபெக்சல் கூட வந்து எடுத்துங்க. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைக்கு நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். க்ளவுஸ் இல்லாமல் நம்ம தொட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் கை வந்து ரொம்ப வந்து எரியும். அதனால் கையால் தொடாதீங்க. இப்போ நான் உப்பு கரை இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்க. நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னால செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகுது. எடுத்த உடனே இந்த மாதிரி தேய்ச்சி அலசுறதை விட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை நம்மளுக்கு டைல்ஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை பாத்ரூம் டோரில் இருக்கக்கூடிய உப்பு கரையை எடுக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பிக்கெல்லாம் போட்டு வந்து அலசுவாங்க. பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து ஹார்பிக்கை போட்டு அலசணும் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஆசிட் இருக்கும். அது வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து வீக் ஆகிடும். அதே நேரத்தில் கலர்லாம் வந்து ஃபேடாக வைக்கும். அதனால் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் அந்த அழுக்கை வந்து அலசி எடுக்கிறேன். செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகி போகுது. டோரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் காஞ்சத்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக தான் வந்துட்டு வரும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக வந்து இந்த துணியில் வந்து எடுத்துக்கிறேன். அன்பார்ந்த சந்தாதாரரே, எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி டைல்ஸ் இலையில ஊற்றி விட்டுறாதீங்க. காலை வச்சா அப்படின்னா சரட்டனை வழுக்கி விட்டுரும், மண்டை பங்கடாயிடும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சேப்பாருங்க. டைல்ஸ் கிட்ட எண்ணெயை வந்து கொண்டு போயிடாதீங்க. இந்த ட்ரிக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் இருக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்இடி பல்ப் போதும் பீஸ் போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை நம்ம திரும்பவும் வந்து எரிய வைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பல்பு. மேலே இருக்கக்கூடிய இந்த கவரை வந்துட்டு கழட்டிட்டு நான் ஹோல்டரில் வந்துட்டு மாற்றம் பாருங்க. ஏதோ லேசாக வந்துட்டு எரியுது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பல்பு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவரையும் வந்து கழட்டிடலாம். உள்ள போர்டில் எல்லாம் எந்த டேமேஜ் இருக்கிற மாதிரி வந்துட்டு தெரில. இதே நான் ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். சுத்தமாக வந்து எரியல. இப்போ நான் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த ஒயரோட 2 பக்கத்துலையும் நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எல்இடி எல்லாமே நம்மளுக்கு சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு எல்இடி பீஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் மற்ற எல்இடி எதுவுமே வந்து தெரியாது. இந்த எல்இடியோட 2 பக்கத்துலையுமே நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸுக்கான டெர்மினல் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஒன்றா ஷார்ட் பண்ணலாம். இதில் எல்இடி ஏதாச்சும் ஃபியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஷார்ட் பண்ணும்போது எல்லா எல்இடியுமே வந்து தெரியும். அடுத்த நம்மள்ட்ட இன்னொரு லைட் இருக்குல்ல, அதையும் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் இதே போலயே வந்து செக் பண்ணுறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்இடி தான் வந்து பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா வந்துட்டு கழட்டு வந்துடும். மேலே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் எடுத்துகிட்டு அந்த 2 டெர்மினலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சால்ட் வச்சிடுறேன். இதே போல் நான் இப்போ 2 லைட்லையுமே வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 லைட்டையுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன பசங்க யாரும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி வேணா பண்ண சொல்லி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணதுலேயே எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதை நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.